இப்போ இந்த டயர் வாங்கும்போது இந்த மேனுஃபேக்சர் டேட் வந்து முடிஞ்ச டயரை வந்து வாங்குறது நல்லதா கெட்டதா ப்ரோ? ஸ்போர்ட்ஸ் பைக்கு இப்போதைக்கு 99% எல்லாமே ரேடியல் தான். ரேடியல் தான். இன்னைக்கு பார்த்தோம்னா நம்ம வந்து எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, புத்தூர் கட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கைலாஸ் டயர் ஷாப். இங்கே தான் வந்து வந்திருக்கோம். அப்படியே உள்ளே போயிட்டு அவர்கிட்ட டயர் சம்மந்தமாக சில கேள்விலாம் வந்து கேட்கலாம். ஷாப்ல பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து டயரை வந்து கழட்டி மாட்டுவார். ப்ரோ முடிஞ்ச கட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வண்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வண்டிக்கு இன்ஜின் எப்படி மெயினோ, பெட்ரோல் எப்படி மெயினோ, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டயர் வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது. டயர் இருந்தால் தான் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா ஓட்ட முடியும். ட்ரெயின் சில பேர் ட்ரெயின் வந்து டயர் இல்லாமல் ஓடுதுன்னு சொல்லுவீங்க. ட்ரெயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்லி ட்ராக்ல தான் ஓடும், தரையில் வந்து ஓடாது. அதனால அப்படிப்பட்ட டயரை பற்றி தான் இன்னைக்கு வந்து நம்ம ப்ரோ கிட்ட வந்து கேட்க போகிறோம். ப்ரோ அப்படியே உங்கள் நேம் கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. விஷால் ஃப்ரம் நியூ கைலாஷ் டயர். ஓகே, இந்த ஷாப்போட அட்ரஸ் வந்து கொஞ்சம் சொல்லுங்க ப்ரோ. அப்படி இது ஆக்சுவலி கரெக்டா நம்ம புத்தூர் கட்டுலேருந்து ஒரு 500 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருந்து. ஓகே ப்ரோ. 100 ஃபீட் ரோடு வடபழனி மெயின் ரோட்ல உங்களுக்கு. நான் வடபழனியில ஒரு புத்தூர் கட்டுக்கு கொஞ்சம் ஒரு 10 கடை தள்ளியே பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் வந்து கைலாஷ் ஷாப்பு. இப்போ ஒரு டயர் அப்படின்னா அந்த டயரை வந்து மெயின்டெனன்ஸ் எப்படி ப்ரோ பண்றது? மெயின்டெனன்ஸ் ஒன்றும் மெயின் இல்லை. சப்போஸ் நீங்க வந்து ஃப்ரண்ட் பிரேக் யூஸ் பண்ற மாதிரி ஆளுனா ஏர் ப்ரெஷர் ஃப்ரண்ட்ல கன்ஃபார்மா 30 இருக்கணும், 30 PSI 30. இருக்கும். அப்போ நீங்க ஃப்ரண்ட் பிரேக் ஜாஸ்தியா யூஸ் பண்றதுல பேக்ல தான் சப்போஸ் லோட் கூட அடிக்கிறீங்கன்னா பேக்ல ஒரு 40 ப்ரெஷர் மெயின்டைன் பண்றது. 40 வைக்கணும். 40 வைக்கலாம். அண்ட் 2 வீக்ஸ்ல ஒன்ஸ் ஏர் செக் பண்றது நல்லது. சப்போஸ் 2 வீக்ஸ்ல ஒரு வாட்டி கூட 30-40 வச்சா 2 வீக்ஸ் கழிச்சு உங்களுக்கு 30-28 அந்த மாதிரி ரேஞ்ச் வந்துச்சுன்னா ஒரு வாட்டி பஞ்சர் செக் பண்ணிடுங்க. பஞ்சர் செக். எப்பவுமே செக் பண்ணி 2 வீக்ஸ்ல ஒன்ஸ். அப்புறம் சில பேர் பார்த்தீங்கன்னா வண்டியை பார்த்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணி நிப்பாட்டிட்டு இந்த ஊருக்கு போயிட்டு வர்றது இல்லை ஏதாச்சும் வெளியில எங்கேயா போயிடுவாங்க. வண்டி வந்து ஒரே இடத்துல நிற்கிறதுனால இந்த டயர் வந்து ஏதாவது ஹார்ட் ஆகுற ஏதாவது ஆகுமா? இப்போ நார்மலா டயர் வந்து மேட் ஆஃப் ரப்பர் வந்து ஒரு லேட்டெக்ஸ் மாதிரி. அது நீங்க எவ்வளவு எக்ஸ்பேண்ட் பண்றீங்க அவ்வளவு ஃபிளெக்சிபிளா இருக்கும். ஸோ நார்மலா நீங்க அந்த ஒரு வண்டியை நீங்க நிப்பாட்ட வச்சிட்டீங்கன்னா ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி, வண்டியோட வெயிட் உட்காரும்போது. ஸோ மேபி உங்களுக்கு அந்த டயரோட இந்த கார்னர்ஸ்ல நீங்க வந்து கொஞ்சம் வெடிப்பு நீங்க நோட்டீஸ் பண்ணலாம். இப்போ டயரோட காம்பவுண்ட் கொஞ்சம் நல்லா ஹார்டா இருந்ததுன்னா நீங்க அதை நோட்டீஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு மிச்சிலின் டயர்ல வந்து எப்பவுமே உங்களுக்கு டயர் காம்பவுண்ட் ஹார்டா இருக்கனால அவங்க வந்து சொல்லுவாங்க ஒரு 3 வருஷம் இருந்தா கூட எங்க டயர் வந்து ஒன்றும் பிரச்சனை இருக்காம இருக்கிறது கொஞ்சம் மெயின்டைன் நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. மற்ற பிராண்ட்னா நீங்க கொஞ்சம் லைஃப் ஸ்பேன் கொஞ்சம் கம்மி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா நானே பார்த்தீங்கன்னா KTM பைக் வந்து மெஜுலர் டயர் தான் அதுல வந்து வந்தது. அது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெடி போட்டு இருக்கு கொஞ்சம் ஒரு 2 வருஷத்துலயே. அது மேபி வித்தவுட் ஏர்னால கூட இருக்கலாம். வித்தவுட் ஏர் இல்லைனால வண்டி உட்காந்து நீங்க அதுல அந்த வித்தவுட் ஏர் மெயின் ஏர் தான் சார். டியூப்லெஸ் டயர்னால ஏர் இல்லாம ஓட்டினீங்கன்னா வண்டியோட வெயிட் டயர் தாங்காது. ஓகே, கொஞ்சம் காம்பவுண்ட் நல்ல காம்பவுண்ட்னா உங்களுக்கு டயர் வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தா நிற்கும். வித்தவுட் ஏர் நீங்க ஓட்டிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் டயர்ல அப்படியே வெடிப்பு வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஓகே. மெயினா இப்போ என்னதுன்னா நீங்க டயர் சூஸ் பண்றதுலயும் நிறைய ஃபேக்டர்ஸ்ல இருக்கு. நீங்க ஓட்டாம கூட வச்சிருந்தீங்கன்னா கூட டயர் ஹார்ட் ஆகும். சில பிராண்டுக்கு ஆகாது, சில பிராண்ட் ஆகும். இப்போ இந்த டயர் வாங்கும்போது இந்த மேனுஃபேக்சர் டேட் வந்து முடிஞ்ச டயரை வந்து வாங்குறது நல்லதா கெட்டதா ப்ரோ? கெட்டதுன்னு சொல்ல முடியாது, ஒரு வகையில கெட்டதுதான். இப்போ ஒரு ரீசன்ட் 2 இயர்ஸ்க்குள்ள நீங்க பர்ச்சேஸ் பண்ணா நோ ப்ராப்ளம். ஏன்னா அது வாரண்டியில உங்களுக்கு கவர் ஆயிடும் அண்ட் அவ்வளவு பெரிய பிரச்சனை கொடுக்காது. இந்த 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் கேப்ல கொஞ்சம் கன்சர்னிங். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த டயரோட டேட்டை வந்து பார்க்க தெரியல. எல்லாரும் அந்த பேட்டர்ன் டிசைன், இந்த பிரேக் அடிச்சா நிக்குமா, ரஃப்னஸ், இதை மட்டும் தான் பார்த்துட்டு வந்து வாங்கிடுறாங்க. எஜுகேட் பண்ணல நம்ம கஸ்டமரை. இப்போ நீங்க டயர் வந்து இப்போ நீங்க வந்து ஒன் சைடுல உங்களுக்கு வந்து ஒரு சீரியல் நம்பர் இருக்கும். ஆமா, மேனுஃபேக்சர் டேட் சீரியல் நம்பர் இருக்குல்ல, தனியா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். லாஸ்ட்ல 4 டிஜிட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து வீக்ஸ் ஃபர்ஸ்ட்ல கொடுத்துருக்கிறது. நெக்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் வந்து இயர் ஆஃப் மேனுஃபேக்சர். அப்படி கூட நீங்க பார்த்து கண்டுபிடிச்சு புது டயரா பழைய டயரா. ப்ரோ அப்படியே இந்த செகண்ட்ஸ் டயரை பத்தி சொல்லுங்க ப்ரோ. இந்த நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பைக்கை வந்து எடுத்துடுறாங்க. பைக்கை எடுத்துட்டு டயரை வந்து அதாவது ஓட்ட தெரியாம ஒவ்வொருத்தர் வந்து ரேஷா ஓட்டுவாங்க. இதான் பிரேக் அடிக்கடி ப்ரெஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் ப்ரெஸ் பண்ணிட்டு
டயர் சீக்கிரமா தேஞ்சிடுது. தேஞ்ச உடனே புது டயரோட பிரைஸை கேட்டா அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் டயருக்கு வராங்க. இந்த செகண்ட் டயர் போடுறது நல்லதா எப்படி ப்ரோ அது? செகண்ட் சைஸ் போடுறது நல்லதுதான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்க வந்து அந்த டயர்ல இருக்கிற கிரைட்டீரியாஸ் பார்க்கணும். ஒண்ணு மெயின் வந்து டயர்ல வந்து ஃப்ரண்ட் டயர் வாங்குறீங்கன்னா எப்பவுமே ஃப்ரண்ட் டயர்ல ஒரு சென்டர் லைன் வரும். சென்டர் லைன் தேர் வரைக்கும் நம்ம வந்து டயரை நம்ம யூஸ் பண்ணுவோம். சென்டர் லைன் விசிபிளா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஃப்ரண்ட் டயர். அப்புறம் பேக் டயர்ல என்னன்னா உங்களுக்கு நார்மலா அந்த க்ரூஸ் பேட்டர்ன் ஒன்று வரும். பாக்ஸ் டைப்ல க்ரூஸ் பேட்டர்ன் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 mm இருந்தா போதும் உங்களுக்கு பேக் டயர். அந்த பீடிங் வந்து பெண்டாலாம் இருக்குமே, அதெல்லாம் எப்படி ப்ரோ? அதெல்லாம் எதுவும் ப்ராப்ளம் இல்லையா? மோஸ்டா அந்த பீடிங் பெண்ட் வர்றது சூப்பர் பைக் டயர்ஸ் தான் வரும். நார்மலா நம்ம ஓட்டுற பெட்ரோல் வண்டி, ஸ்மால் நார்மலா சிட்டிக்குள்ள ஓட்டுற நார்மல் ஸ்பீட் அந்த வண்டிக்கு பெண்ட் இருந்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 400cc அந்த மாதிரி டயரை யூஸ் பண்ணும்போது சில பேர் ரேஷா ஓட்டுறவங்களா இருக்காங்க. அதனால ஏதாவது டயர் வாபிளிங் ஆகுது, ஏதாவது அலைன்மெண்ட் இப்போ ஆக்சுவலி எப்பவுமே நீங்க சூப்பர் பைக் டயர்ஸ், அதாவது ஐ மீன் 400cc பைக் டயர்ஸ்னா வண்டி இப்போ நீங்க வேற ஒரு வண்டியில போட்டிருக்க அந்த டயர் வண்டியோட அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு மாதிரியா இருக்கும். வண்டியோட அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரு மாதிரியா இருக்கும். அதோட அதோட ரொட்டேஷன் ஸ்பீடு அதுக்கேற்ற மாதிரி டயரோட தேய்மானம் இருக்கும். நீங்க நார்மலா நீங்க அந்த சூப்பர் பைக் டயர் கழட்டின டயர் எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரல் போட்டு நீங்க ஃபுல்லா டயர்ல பாக்கும்போது யூனிஃபார்மா இருந்தா ஒன்னும் பிரச்சனை இருக்காது. ஒரே இடத்துல நிக்கிறதுனால சில இடம் அம்மங்கி ஒரு மாதிரி இல்ல வண்டியில பேரிங் ஃபால்ட் இல்ல சஸ்பென்ஷன் ஃபால்ட் இருந்தா ஒரு பள்ளமேடா தேஞ்சிருக்கும். இந்த பள்ளமேடா தேஞ்சிருக்கும் போது உங்களுக்கு உங்க வண்டிக்கு வேற ஸ்பெசிபிகேஷன்ஸ் இருக்கும். அது நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு இனிஷியலா ஓட்டுறதே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அது உங்களோட கரெக்டான ரைடிங் பொசிஷன் வந்து கிடைக்காது. ஒரு மாதிரி வண்டி குதிச்சு போற மாதிரி இருக்கலாம். சில பல சீக்கிரமா வந்து பாத்தீங்கன்னா மைலேஜ்லயும் கொஞ்சம் அடி வாங்குவோம். வண்டிக்கும் வேற ஏதாவது ப்ராப்ளம் வரலாம். சடனா பிரேக் அடிக்கும்போது ஏதாவது சில பல பிரச்சனைகளும் வந்து வரும். முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா டயரை ஒரு ரேடியல் டயரா இல்ல நைலான் டயர் போடுறது பெஸ்டா ப்ரோ? டயரை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் இருக்கு மாடல். ஸ்போர்ட்ஸ் பைக்கு இப்போதைக்கு 99% எல்லாமே ரேடியல் தான். இப்போ சப்போஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அந்த க்ரூசர் வண்டிஸ் எல்லாம் இருக்கு, ஹார்லி டேவிட்சன், அதுக்கெல்லாம் நைலான் டயர் தான் வருது. ரேடியல் டயரே வர்றது இல்லை, ஏன்னா வண்டியோட வெயிட் தாங்குறதுக்கு நைலான் தான். ஸோ பயாஸ் பெல்ட்னு ஒன்று வருது. ஃபார் எக்ஸாம்பிள் 150, 60, B16 ஒன்று வருது. அதெல்லாம் பயாஸ் டயர். பயாஸ் டயர்ல ஃபுல் நியூல் தான், கம்பி டயரே வராது. ஸோ சில வண்டிக்கு ரேடியல் சூட் ஆகும், சில வண்டிக்கு நைலான் சூட் ஆகும். டயர் பிராண்ட்ல பாத்தீங்கன்னா எத்தனை வகை இருக்குன்னு நிறைய பேர் கொஞ்சம் தெரியறது இல்ல. என்னென்ன கம்பெனி? MRF, அப்போலோ, அந்த மாதிரி மொத்தம் எத்தனை கம்பெனி ப்ரோ இருக்கு? ஆல்பபெட்ஸ் எத்தனை லெட்டர்ஸ் இருக்கோ அத்தனை பிராண்ட்ஸ் இருக்கு. அத்தனை பிராண்ட்ஸ் இருக்கு உங்களுக்கு. இன்னும் பெரிய இருக்கறதுலே நல்ல விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, எத்தனை கேட்டகரைசேஷன் இருக்கும் ஒரு இண்டஸ்ட்ரியில, எத்தனை கேட்டகரைசேஷன் இருக்கோ அவ்வளவு காம்படிஷன் ஜாஸ்தி. எவ்வளவு காம்படிஷன் ஜாஸ்தியோ எல்லா பிராண்டும் பெஸ்டா பண்ணணும்னு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ டயர்னு பொறுத்து எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கிற மார்க்கெட்ல பாப்புலரான பிராண்ட் எந்த பிராண்ட் வாயில வர்றது, அந்த டிவிஎஸ், அப்போலோ, மிச்சலின், சிஎட், MRF இந்த மாதிரி பிராண்ட்ஸ் கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா இவங்க வந்து இப்போ வெல் எஸ்டாப்ளிஷ் பிராண்ட்ஸ் அந்த காலத்துல இருந்து இருக்கு. இப்போ நீங்க எத்தனை காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆகுது பிராண்ட்ஸ் ஒரு கேட்டகரியிலனா அதுக்கு அவ்வளோக்கு உங்க பொருள் எப்பவுமே நல்லா இருக்கும். இப்ப நீங்க மெஜாரிட்டி பாக்குற டிவில அட்வர்டைஸ்மெண்ட் பாக்குற டயர்ஸ்ல கொஞ்சம் நல்ல டயர் வரும். அதே மாதிரி இந்த டயர் வந்து சில பேர் வந்து ஆன்லைன்ல வாங்குறது நல்லதா இல்ல ஷாப்ல வாங்குறதும் நல்லதா? பொருள் ஒரே பொருள் தான். பொருள் ஆன்லைன்ல வாங்குறீங்களோ ஷாப்ல வாங்குறீங்க, மேபி டூப்ளிகேட் கார்ட்ஸா டூப்ளிகேட் ரேர் கேஸ் தான். இப்போ எல்லாம் அமேசான்ல நீங்க ரிட்டர்ன் கூட பண்ணல டூப்ளிகேட் பொருள் கார்ட்ஸ். மெயின் பிரச்சனை என்னன்னா உங்களுக்கு அந்த வாரண்டின்னு ஒரு ப்ராப்ளம் வந்து. ஆமா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சென்னையில உட்காந்து உங்களுக்கு தேராதூன்ல இருந்து ஒரு டயர் வந்திருக்கு, நீங்க அதுக்கு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் ஆயிடுச்சு இல்ல அன்கண்டிஷனல் வாரண்டில கிளைம் பண்ணனா ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒண்ணு நீங்க இங்க இருந்து சப்போஸ் அந்த ஆள் உங்களுக்கு பண்ணி தரேன் கூட சொன்னீங்கன்னா நல்ல விஷயம். சப்போஸ் பண்றேன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு செலவு ஜாஸ்தி. இப்போ இங்க இருந்து நீங்க டிரான்ஸ்போர்ட்டுக்கு அனுப்புறீங்க, அது ஒரு செலவு. அதுக்கப்புறம் அவன் அங்க ஏதாவது கோல்மால் பண்ணா அவங்களோட பிரான்ச் ஏதாவது இங்க இருக்கு அப்படின்னா அது எப்படி ப்ரோ? அது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து அப்போலோ கொஞ்சம் மெயின் டீலர்ஷிப் இருக்கு, சிஎட் மெயின் டீலர்ஷிப் இருக்கு, குடியர்னு ஒரு பிராண்ட் மெயின் டீலர்ஷிப். நம்ம கிட்ட டயர் வாங்குனீங்கன்னா நம்ம வந்து வாரண்டி ரெஜிஸ்டர் பண்ணி கொடுப்போம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களோட டீடைல்ஸ், மொபைல் நம்பர், வண்டி நம்பரு, நேமு அண்ட் ஏதாவது ஒரு அட்ரஸ் கூட நீங்க சப்மிட் பண்ணினா நாங்க பேன் இந்தியால நீங்க எங்க வேணா கிளைம் பண்ணிக்கலாம். நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா அந்த டேட்டா வந்து கம்பெனில இருக்கும். சோ அந்த ரெஜிஸ்டர் டேட்டா, அந்த பில், இன்வாய்ஸ் நம்பர்லாம் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வாங்கின டயர் திருச்சியில போய் கூட நீங்க கிளைம் பண்ணலாம். பிராண்ட்
நீங்க அந்த ப்ராப்பரா இந்த பில் மெயின்டைன் பண்ணிருந்தீங்கன்னா அந்த டேட்டா அவர் காமிச்சீங்கன்னா அவர் கிராஸ் செக் பண்ணலாம் கம்பெனில. கிராஸ் செக் பண்ணிட்டு நீங்க வந்து சேம் பொருள் தான் நியூ tire, டயர் serial வந்து number சேஞ்ச் தான் பண்ணி கொடுத்துருவாங்க. பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போதைக்கு கம்பெனி ரொம்ப லீனியன்ட்டா ஆயிடுச்சாங்க. இதுல இருக்க மேஜர் பிராண்ட்ஸ் கொஞ்சம் லீனியன்ட்டா இருக்கா, கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியா கூட இருக்காங்க. அதே மாதிரி உங்ககிட்ட செகண்ட்ஸ் டயர் ஏதாவது மத்தவங்க யாராவது கேட்டாங்கன்னா சில பேருக்கு அரேஞ்ச் பண்ணி தர முடியுமா ப்ரோ? ஆக்சுவலி மார்க்கெட்டு எல்லா சின்ன விஷயத்துக்கும் மார்க்கெட் இருக்கு. செகண்ட் டயருக்கும் பெரிய மார்க்கெட் இருக்கு, புது டயருக்கும் பெரிய மார்க்கெட் இல்லாமலாம் இல்ல. செகண்ட் டயர்ஸ்க்கு ரொம்ப பெரிய மார்க்கெட். தேவைப்படுறதா 100% கஸ்டமரோட நீட் கோசம் நம்ம செகண்ட் டயர்ஸ் கூட adjust செகண்ட்ஸ்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு 150ல இருந்து 160 வரைக்கும் டயர் வந்து தேவைப்பட்டது அப்படின்னா இவர்கிட்ட ஒரு முன்னாடியே வந்து சொல்லிட்டீங்க, ஏதாவது அட்வான்ஸ் பே பண்ணாலும் சரி, இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கண்டிஷனோடய ஒரு இந்த ட்ராக் டயர் வந்து ஏதாவது வந்து அரேஞ்ச் பண்ணி தருவாரு. கண்டிப்பா நம்ம கைலாஷ் ஷாப்புக்கு வந்து வந்தீங்கன்னா நீங்க டயர் வேணா இவர் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். இங்க வந்து 4 வீலர் 3 வீலர் இந்த பஸ்ஸுக்குலாம் மட்டும் இல்ல ப்ரோ, இங்க அரேஞ்ச் பண்ணிடலாம். அரேஞ்ச் பண்ணிடலாம். எது வேணா கொடுத்து பஸ்ஸுக்குலாம் சைக்கிளை தவிர மத்த எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா டயர் வந்து ஃபுல்லுமே ஸ்டாக் வந்து எல்லாமே இருக்கு. மெயினா அப்போலோ எம்ஆர்எஃப் இருக்குல்ல ப்ரோ, MRF, C8, அப்போலோ, சிஐடி அப்போலோ எல்லா பிராண்டுமே வந்து ஸ்டாக் வந்து இருக்கு. நீங்க வரலாம். பிரைஸ் எப்படி ப்ரோ, ஃபிக்ஸடா இல்ல ஃபிக்ஸட் பிரைஸா அப்படி இது? இல்ல நம்மளால எவ்வளவு பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். வந்தீங்கன்னா இங்கேயே பாத்தீங்கன்னா ஆல் மிஷின் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு. பட் நியூ பைக்கா இருக்கும்போது நமக்கு இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் என் பைக்ல லைட்டா வீல மட்டும் ஒருத்தர் வந்து கலர் வந்து போக வச்சிட்டாரு. உள்ள வந்து போன் பேசிட்டு இருக்காரு அவரு. மத்தபடி மிஷின் ஐட்டம் எல்லாம் இருக்கு. பக்கத்துல இருந்து சொன்னீங்கன்னா அதுக்கேத்த மாதிரி பக்காவா ஸ்கிராச்சஸ் எதெல்லாம் வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ. நோ ப்ராப்ளம். நமக்காக இவ்வளவு நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து பேசிட்டு இருந்தாரு. ஒரு கஸ்டமர் வேற மிஸ் பண்ணிட்டாரு, காத்தடிக்கலான்னு வந்தாங்க, போயிட்டாங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ.